சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. எஸ் லார்ட், நன்றி பிதாவே, உமக்கு நன்றி. குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றியுள்ள ஒரு இருதயம் ஆண்டவரே. தேங்க்ஸ் கிவிங். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே. மே மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த தயவிற்காய் நன்றி, நன்றி, நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி, நன்றி. பிள்ளைகளை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே எல்லா நாசமோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை எங்களை காணும்படியாய் செய்தீரே, உமக்கு நன்றி, நன்றி. எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி. எங்களை கைவிடாதிருந்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் காற்றியும் காணவில்லை, மழையும் காணவில்லை. பள்ளத்தாக்கு நிரம்பும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. தேவனே, ஸ்தோத்திரங்கள் அநேகம் நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது ஆண்டவரே. எண்ணி எண்ணி ஆண்டவரே 31 நாட்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த மாதத்தை நன்மையால் எங்களுக்கு முடிச்சூட்டி புதிய மாதத்தை கர்த்தர் காணும்படியாய் செய்திருக்கிறீர். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளை, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நாளை ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அவர் சொல்லுகிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். எஸ், தேவன் விரும்பினபடினாலே தேவன் அந்த சீயோனை தெரிந்து கொண்டு அதிலே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். எங்களை சீயோனாய் நீர் தெரிந்து கொண்டபடினாலே எங்களை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாசம் செய்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களோடு கூட நீர் வாசம் பண்ண வேண்டும் அப்பா. எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணணும் ஆண்டவரே. உங்கள் நடுவில் நான் வாசமாயிருப்பேன் என்று ஆண்டவரே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்னதை போல இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மத்தியிலே வாயிலை திறந்து கேட்போமா? இந்த ஜூன் மாதம் மத்தியிலே, ஜூன் மாதம் முழுவதும் எங்கள் மத்தியிலே நீங்கள் என்ன செய்யணும்ப்பா? வாசமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் எங்களோடு கூட வாசமாயிருந்தால் தேவனே நாங்களும் ஆண்டவரே அப்பா தேவனே உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீர் என்னிலும் நான் உன்னிலும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட வாசமாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு முதலாவது தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உள்ளம் புறமாய் சரீரம் பரிசுத்தமாக்கப்படணும், ஆவி பரிசுத்தமாக்கப்படணும். தேவனே ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படணும். தேவன் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கேற்ற ஆண்டவரே அப்பா அவருக்கேற்ற ஆண்டவரே நாங்கள் தகுதி பெறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யணும்ப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே துவக்கம் முதல் முடிவு பரைந்த வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும். உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் பார்க்கணும். உங்களுடைய தொங்கலான ஆடை எங்கள் மேல் படணும். அவருடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு பரைந்த வரைக்கும் நீரே நடத்துவீராக. பாடல்கள் வேலை, துதியின் வேலை கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாய் தேவனே வார்த்தை ஆண்டவரே ப்ராமிஸ் வாக்கு தத்தம் கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுக்கணும். முற்றிலுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சாக்கிரமந்தையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அப்படியாய் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விரைவாய் கொண்டு வாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உமக்கே கனம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆராதனை காரணமாக திரையில் காண்கின்ற நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நல்ல நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு ஸ்தோத்திரம். ஜீசஸ், glory to Jesus, praise. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. சேர்ந்து சொல்வோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் Yes, Lord. என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். சேர்ந்து பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், Glory to Jesus. என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர். Praise Jesus. என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன்,
செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்தன் பரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் பரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சரிக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே. என் கால்கள் சரிக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்வோம் என் இயேசு. Glory to Jesus. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் என் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் என் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்வோம் என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு எப்பொழுதுமே என்ன செய்கிறாரு? அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவர், பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவர், என் பாதையெல்லாம் உடனிருந்து என்ன செய்கிறார்? காப்பவர் என்று சொல்லி நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி praise Jesus. Praise. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. உதவிகள் செய்தி நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி, சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி. மேரி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், மேரி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர், என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி, சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்ப
இயேசு ராஜாவுக்கு நன்றி. இயேசு ராஜாவுக்கு நன்றி. என் இயேசு ராஜாவுக்கு நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜாவுக்கு நன்றி. என் இயேசு ராஜாவுக்கு நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. Hallelujah. Glory to Jesus. ராஜாக்களின் பந்தி என்றால் அது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம். அந்த காலத்தில் ராஜா கூட உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அவருக்கு அது அந்த அந்த மெஜஸ்டிக் அது பெரிய ஒரு கௌரவமான ஒரு காரியங்கள். சவுலுடைய மகனாகிய அவருடைய வம்சத்தில் வந்தவன் யோனத்தானுடைய மகனாகிய மேவி போசேத்தை யாருமே கண்டுகொள்ளாத பொழுது அவன் கர்த்தர் அந்த பந்திலே உட்காரும்படியாய், எப்பவுமே ஒரு கர்த்தருக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் எந்த ஸ்தானத்திலே அவனை விட்டு தள்ளினாரோ அந்த ஸ்தானத்திலே வந்து நிற்க வைப்பார். அல்லேலூயா. கெட்ட குமாரனை போல, glory to Jesus, எந்த ஸ்தானத்திலே அவன் தள்ளப்பட்டானோ ஆனால் மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு தான் அவரை வழைப்பார தவிர அதுக்கு கீழே அவங்களை என்ன செய்ய மாட்டார், இறக்க மாட்டார். அது மாதிரி ராஜாக்களின் பந்தியிலே மேவி போசேத்தை உட்கார்ந்ததை போல, ஆமென், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பார். என் தேவனை காட்டிலும், என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? Glory to Jesus. Praise Jesus. Thank you Lord. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கும் சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கும் சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, என் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. பாடுவோம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே Glory. என் எதிரியை மேற்கொண்டீரே, என் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம்.
தேவனை நல்ல முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். முடியாதவர்கள் அமர்ந்திருந்தபடியே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எஸ், சேர்ந்து சொல்வோம். க்ளோரி. தண்ணீரை ரசமாக மாற்றி, தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்று என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இந்த வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இந்த வாழ்நாளெல்லாம். இன்னொரு முறை கூட உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இந்த வாழ்நாளெல்லாம். எஸ், எஸ். தேவனை எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்கிறதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. எஸ், ஏனென்று சொன்னா நம்பியிருக்கிறவரை ஒரு பொழுதும் வெட்கப்படுத்தாத தேவன். உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், 71வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை சொல்ற, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு பொழுதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவித்து, உம்மது நீதி நிமித்தம் என்னை என்ன செய்யணுமா, விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். தாவீதுக்கு இருந்த சூழ்நிலை சாதாரணமான சூழ்நிலை அல்ல. சவுல் தாவீதை துரத்தி கொண்டு போகிறான். சவுல் தாவீதை துரத்தி கொண்டு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு வழி அடைத்தால் 7 வழி என்ன செய்யுமா, திறக்கப்படும். ஆனால் தாவீது ஒரு கட்டத்திலே வரும் பொழுது எந்த வழியுமே இல்லை. அவன் ஒரு குகையிலே அவன் போய் மாட்டிக்கொண்ட பொழுது, சவுல் அவன் பின்தொடர்ந்த பொழுது அவனுக்கு எந்த வழியுமே திறக்கப்படல. அவன் படையெடுத்து தாவீதை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குகைக்கு நேராக அவனுடைய திசை திரும்பின பொழுது தாவீதுக்கு எந்த வழியும் இல்லை. ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். தாவீது தப்பிக்கும்படியாய், தாவீது அந்த இடத்துல தப்புவிக்கும்படியாய் சவுலை திசை திருப்பினார். நமக்கும் அப்படிதான். எந்த வழியும், எல்லா வழியும் அடைக்கப்பட்டது என்று நினைக்கும் பொழுது, எந்த வழியுமே இல்லை என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் எதிரியை, சூழ்நிலையை மாற்றி போடுவார். எந்த வழியிலே வந்தானோ தாவீது, அதே வழியில திரும்பி வரும்படியாய் செய்தவர். அந்த இடத்துக்கு பேர் தான் சேலா, அம்மாலிகோத் என்ற ஒரு இடம். அந்த இடத்துல அவனுக்கு வேறு வழியே இல்லை, தப்பிக்கவே முடியாது. ஆனால் படைகள் சூழ்ந்தது. ஆனால் எதிரிகளுடைய சூழ்ச்சி எல்லாம் கர்த்தர் முறியடிக்கும்படியாய் அவனை திசை திருப்பின பொழுது தாவீது விடுவிக்கப்பட்டான். எஸ், தாவீது என்ன செஞ்சான், விடுவிக்கப்பட்டான். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவி எனக்கு சாய்த்து என்னை. Thank you Lord. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும்.
என்னை ரட்சிப்பதற்கு, என்னை காப்பாற்றுவதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலை, என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொன்னான். எஸ், என்னை காப்பாற்றுவதற்கு வழியே இல்லாத பொழுது என்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு. Thank you Jesus. நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். அவன் சொல்றான், நீர்தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை, சிறு வயது தொடங்கி என் ஆண்டவரே நம்பிக்கையா இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான். எப்பொழுதும் என்னை விடுவிக்கக்கூடியவர். இந்த உலகத்திற்கு என்னை அவர் கொண்டு வந்து இருப்பாரே, ஆனால் என்னை ஆதரிக்கிறவர் அவர், என்னை காப்பாற்றுகிறவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர், என்னை கைவிடாதிருப்பவர் அவர். Thank you Jesus. Thank you Holy Spirit. தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? என்னை ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் காப்பாற்றினீர், கடந்த மாதம் முழுவதும் நடத்தினீர், கடந்த மாதம் முழுவதும் தேவனே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்னை ஆதரித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே? உங்களுடைய பிரசன்னம் தான். தேவனுடைய ஒரு சமூகம் தான் நம்மளுடைய பிரசன்னம். அதனால்தான் தாவீது சொன்னார், மோசே கேட்கும் பொழுது, மோசே தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க என் கூட வரணும், எங்களோடு கூட நீங்க வரணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் வரல, என் தூதனை நான் என்ன செய்றேன், நான் உன்னோடு கூட அனுப்புறேன். நோ ஆண்டவரே இல்லப்பா. மோசே சொல்றான், நீங்க என்னோடு கூட வரணும், நீங்க என்னோடு கூட வரணும். நீங்க என்னோடு கூட வரலன்னா இந்த பாளையத்தை விட்டு நான் புறப்பட மாட்டேன் என்று சொன்னான். கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களோடு கூட வர்றது போல இந்த ஜூன் மாதமும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரணும். என்னோடு கூட பர்சனலா என்னோடு கூட வரலாட்டவரே. நான் ஆதரிக்கப்படணும், நான் தப்புவிக்கப்படணும், நான் நடத்தப்படணும். உடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே. வாட் a beautiful. மோசே எவ்வளவு அழகா கேட்டார்ல, என்னோடு கூடப்பா, எங்களோடு கூட வரணும். ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்தார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவனுடைய சமூகம் எப்பொழுது இருக்கிறதோ பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல். உன் ஆத்துமாவுக்கு பெரிய இளைப்பாறுதல் எப்பொழுது என்று சொன்னா, தேவன் நம்மோடு, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட பயணிக்கணும். அபிஷேக நாதரே, உன் அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய உன் அபிஷேகம் இன்னும் எங்களுக்கு ஊற்றப்படணும், இன்னும் ஊற்றப்படணும் என்று சொல்லி கேட்போமா? Jesus, glory to Father, glory to Jesus, praise, yes, amen. Oh Jesus. அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகம் ஊற்றிடும். எஸ், அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தால்
எஸ் லார்ட். ஆண்டவரே, தைலத்தை நீர் முதலாவது ராஜாவுக்களுக்கு அதை வைத்திருந்தீர். ராஜாக்களுக்கு எப்பொழுதும் தெரிந்து கொள்ளீரோ அப்பொழுதெல்லாம் அந்த தைலத்தை எடுத்து ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவர்களை ராஜாக்களாக ஏற்படுத்தியிருந்தீர். ஆண்டவரே, இந்த வேளையில வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்கள் எல்லோரும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்தமாயும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று. எஸ், எத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, எஸ், அந்த தைலத்தை, ராஜாக்களுக்கு வைத்திருந்த தைலத்தை அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிற நமக்கும் இந்த நாளிலே ஊற்றிருக்கிறார். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது என்று சொல்லி சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறேன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு? எஸ், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, பூமியின் ராஜாக்களை இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுமே. இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுமே. கரங்களை உயர்த்தி கேட்போம். நறுமண பொருட்களும் Yes, Lord. Yes, Lord. சுவிசேஷம் என்னுடைய மூச்சு என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். ராஜாக்களுக்கும் ஆண்டவரே அப்பா பிரபுக்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எஸ், தெரிந்து கொண்ட தெய்வம், தெரிந்து கொண்டவருக்கு அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் அளவில்லாதபடிக்கு ஊற்ற இருக்கிறார். எஸ், அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. நம்மளுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு ஆவி. அக்ரிப்பா ராஜாக்கு முன்பாக தைரியமா இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடிய வல்லமையின் ஆவியானவர் பவுலை கொண்டு பயன்படுத்தினார் என்று சொன்னார். அவர் அபிஷேகித்த தாசன். அகிரிப்பா ராஜா சொன்னார், கொஞ்சம் குறை இருந்தால் என்னையும் நீ கிறிஸ்தவனாய் மாற்றியிருப்ப போல இருக்கிறது. எஸ்,
அப்பேற்பட்ட வார்த்தையில் வல்லமை, அந்த அபிஷேகத்திற்கு, அந்த அபிஷேகம் ஒருவன் மேல் இருக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த அதிகாரம் எல்லாம் பெற்றுவிடும். உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட, உன் நாமம் சொல்லிட, ஜனங்களை சேர்த்திட அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று கேட்போமா? உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட, உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட, உன் நாமம் சொல்லிட, ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூற்றுவே. உன் நாமம் சொல்லிட, ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூற்றுவே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா நறுமண பொருட்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக ஆமாண்டவரே, எஸ், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த அபிஷேகம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த அபிஷேகம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், சத்துவம் இல்லாதவனுக்கு, எனர்ஜி இல்லாதவனுக்கு, பவர் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற அபிஷேகம். இது யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அதான் வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து, அவர்கள் எப்படி இருப்பாங்க? செட்டைகளை அடித்து அவர் எழும்புவார்கள். எஸ், தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு blessing, தேவனுடைய அந்த அபிஷேகம். ஜீசஸ், அது இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமத்தினால முடியவே முடியாது. வானத்திலும் இந்த பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. அபிஷேகம் பண்ணுகிற நாமம், நம்மை அபிஷேகிக்கிற ஒரு நாமம் என்று சொன்னால் இயேசுவின் நாமம் மாத்திரமே. அது வானத்திலும் பூமியிலும் அந்த வல்லமையான ஒரு நாமம், அதுதான் கிறிஸ்து இயேசுவின் நாமம். ஜீசஸ், எஸ், க்ளோரி. நல்ல உற்சாகமாய் கரங்களை நாம் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? பிரைஸ், 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 பிரைஸ். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு
அவர் நாமத்துல எத்தனை எத்தனை அற்புதங்கள். அவர் நாமத்துல முதலாவது நமக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? மன்னிப்பு. மன்னிப்பு. அவருடைய நாமம் இல்லாமல் நம்முடைய பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு அல்ல, அந்த மன்னிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை நாளிலே அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு சொல்லி நாம் உயர்த்துவோம். எஸ், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நாமத்தில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நாமத்தில்லையே. சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் இந்த உலகத்துல ஒன்றுக்கும் ஈடு இல்லை, ஒன்றுக்கும் ஈடுபட முடியாது. அப்பேற்பட்ட விலையேற பெற்ற நாமம். அந்த நாமத்தை தான் பேதுருவும் யோவானும் பயன்படுத்தினார்கள். பேதுருவும் யோவானும் அந்த நாமத்தை பயன்படுத்தினார்கள். அலங்கார வாசலிலே அந்த முடவனை பார்த்து உற்று பார்த்து நோக்கி சொன்னார்கள், என்னிடத்துல என்ன இல்ல, பொண்ணு இல்ல, என்னிடத்துல என்ன இல்ல, வெள்ளி இல்ல. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பொண்ணை பார்த்தா ஓடி போயிடுவோம், வெள்ளிய பார்த்தா அதுக்கு பின்னாடி போயிடுவோம். ஆனா அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு நாமம். அந்த நாமம் எப்படி தெரியுமா? எஸ், அந்த முடவனை எடுத்து நடக்க வச்ச நாமம். அந்த நாமம் ஒரு முடவனை எழுந்து இந்த உலகத்திலே நடக்க வைக்கக்கூடிய அந்த வல்லமையான ஒரு நாமம். அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உன் தரித்திர நிலைமை மாறும். உன் நாமத்தை சொல்ல சொல்ல உன் அக்கிரம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்பேற்பட்ட நாமம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட நாமம். வேற யாருக்கும் இல்லாத நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையான நாமத்தை ஒரு விசை கூட அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வாயில் அறிக்கை செய். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய். அவர் நாமம்
நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ரீபா துக்கி லகா ராபா ரீஷா தலா ராகா பாபா பா ரீபி மிலுதி கிரி பாகா ஷாந்தா ராகா பாபா பாபா ரீபி கலா ரதுரிகா பாபா பாபா ரிஷிந்தா ரகலா ராபா பாபா ரிகிபா ஒரிஷியாதா ராபா பாபா 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 பாபா. அவருடைய நாமம் இந்த உலகத்துல வரலன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும்ல. நமக்கெல்லாம் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். மல்லிகைக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு வர வரைக்கும் 400 ஆண்டுகள் நம்பிக்கை இல்லாத ஆண்டுகள். அந்த ஆண்டுகளுக்கு இருண்ட ஆண்டுகள் என்று பெயர். லைஃப்ல வெளிச்சமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகத்திற்கு நானே உலகத்திற்கு மெய்யான ஒளி என்று சொல்லி வந்த நாமம் அந்த நாமம் நம்மை விடுதலை ஆக்கினது. அந்த நாமத்தை வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் glory to Jesus மோசே சொல்றாரு, அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தபடினாலே, அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தபடினாலே அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்படி? உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரே, கரங்களை வைத்து சொல்லுங்க, உம்மை தெரிந்து கொண்டபடினாலே எங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படணும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் அந்த பின்மாரியின் அபிஷேகம். எஸ், நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆவியான வரவேற்று, எஸ், விடுதலை எல்லாவற்றிலும் சிறையிருப்பு மாறப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எஸ், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தேவ ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தேவ ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கேட்போம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடுமே. எழும்பும் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக
நதியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைந்து, எஸ், யூதேயாவிலும் எருசலேமிலும், எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் அவருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. எஸ், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, நல்ல கரங்களை தட்டி. எஸ், ஆமென். Glory to God. Glory to God. எஸ், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று. What a ஆண்டவரே எக்ஸ்பீரியன்ஸ், what எக்ஸ்பீரியன்ஸ். அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். This is the experience of Holy Spirit. Holy Spirit. Jesus, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் பெறணும். Glory to Father. Yes Lord. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒன்றும் செயல்பட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, if you want to receive the Holy Spirit, நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க எருசலேமிலே போய் காத்திருக்க வேண்டும். நீ எருசலேமிலே போய் காத்திருக்க வேண்டும். நீ எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். ஓ, அப்பொழுது ஆண்டவரே இதுதான் சொன்னார். அவர் ஒலிவமலையில் எடுத்துக்கொள்ள பொழுது அதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்கள் எல்லோரும் போய் அங்கே காத்து கொண்டிருங்கள். தேற்றோபாலன், எனக்கு பின்பாக வருகிற தேற்றோபாலன் உங்களை நடத்த இருக்கிறார். ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்படணும். என்னுடைய மாம்சம் செயல்படக்கூடாது, என்னுடைய காரியங்கள் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்குள்ளாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்ன செய்ய முடியாது? எதுவும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சுவிசேஷம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. எஸ் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவி சாதாரணமான ஆவி இல்லைங்க. பயத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கல. பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி, பலமும் தெரிந்த உள்ள ஆவி.
கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் கிரியை செய்வார். அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்.